கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நலமுடன் வாழ என்ற நிகழ்ச்சியில் இந்த யோகாசன நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது குமாரி லக்ஷ்மி ஆண்டியப்பன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அர்த்தசரசாசனம். நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளும் ரொம்ப முக்கியம்தான். நான் சொன்ன மாதிரி நம்ம உடம்புல இருக்க எல்லா இயக்கங்களையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மூளை தான். இந்த மூளைக்குன்னே சில பயிற்சிகள் இருக்குது. உதாரணத்துக்கு சிரசாசனம், அர்த்தசரசாசனம், சர்வாங்காசனம், இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா மூளைக்கு ரத்த ஓட்டத்தை சீராக கொண்டு போகும். நிறைய இடத்துல ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீட்பேக் இருக்குது. இந்த சிரசாசனம் பண்ணுறதுனால மூளைக்கு நிறைய ரத்த ஓட்டம் போயிடும், அதனால் மூளையில் இருக்கக்கூடிய அந்த செல்கள் இதெல்லாமே வெடிச்சிரும், அதனால் பண்ணாதீங்க அப்படின்னு இப்போ நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நம்ம மூளையை சுற்றி பிளட் பிரெயின் பேரியர் அப்படின்னு ஒரு கவசம் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா தேவையான அளவு ரத்த ஓட்டத்தை மட்டும்தான் உள்ளே அனுப்பும். தேவையில்லாத ரத்தத்தை எல்லாத்தையுமே உள்ளே அனுப்பாது. அதாவது இந்த மூளைக்கு நமக்கு இவ்வளோ தான் ரத்த ஓட்டம் தேவை, இந்த வயசுக்கு இவ்வளோ தான் தேவை அப்படின்னு சொல்லி ரத்த ஓட்டத்தை அனுப்பும். நம்ம எல்லாமே நம்ம உடம்பு நம்ம கண்ட்ரோலில் இருந்தாலும் மூளை நம்ம கண்ட்ரோலில் இல்லைன்னா நம்மளோட செயல்கள் எல்லாமே மாறுபடும். ஸோ இந்த மூளைக்கு நம்ம ரத்த ஓட்டத்தை சீராக கொடுக்கறதுக்குனே நிறைய பயிற்சிகள் இருக்குது. அதில் இந்த அர்த்த சிரசாசனம் ரொம்ப ப்ரிலிமினரியான பயிற்சி. நம்ம இந்த நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இதுதான் அஷ்டாங்க யோகத்தோட நிலைகள். இதில் நம்ம எடுப்புலையே நான் என் பையனுக்கு கான்சன்ட்ரேஷன் வரலை, அவனை கான்சன்ட்ரேஷன் சொல்லிக் கொடுங்க, மெடிடேஷன் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வராங்க. அப்போ ஒழுக்கம் இது எல்லாமே வராமல், உடம்பை பக்குவப்படுத்தாமல், சுவாச நிலைகள் கண்ட்ரோலில் இல்லாமல் மூளையை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதில் ஆசனங்கள்லேயே நம்ம அந்த பயிற்சியை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து தான் கான்சன்ட்ரேஷன் பயிற்சியை கடைசியில் கொடுக்க முடியும். நம்ம இவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் தான் சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசனங்கள்லேயே சொல்லி கொடுத்துருவோம். கான்சன்ட்ரேஷனில் அவங்க உட்காரும் போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெடிடேஷன்றது நம்ம ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப கொடுக்கவே கூடாது. ஆக்சுவலி அது ஒரு 14-15 வயசில் தான் அந்த மெடிடேஷனே சொல்லி கொடுக்கணும். ஏன்னா அவங்களோட பிஹேவியர் எல்லாமே ரொம்ப மாறிடும். அதனால் நம்ம எப்போவுமே இந்த பயிற்சிகளில் ஆரம்பிக்கும் போது தலை நமக்கு ரொம்ப முக்கியம், மூளைன்றது ரொம்ப முக்கியம். இதில் அர்த்த சிரசாசனம் ரொம்ப முக்கியமான ஆசனம். ஆசனங்களின் அரசன் சிரசாசனம். அந்த சிரசாசனம் பண்ணுறதுக்கான முதல் நிலை ஆசனம் தான் இந்த அர்த்த சிரசாசனம். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? இப்போ பத்மாசனத்தை கலைச்சிட்டு முட்டி போட்டு உட்காருங்க. வஜ்ராசனத்தில் உட்காரணும். கையை தொட மேலே வச்சுக்கணும். நல்லா நேரம் நிமிர்ந்து உட்காரணும். சத்தமாக 2 மூச்சு, இன்னொரு மூச்சு. இப்போ 2 மூச்சு இழுத்தாச்சு. இப்போ கை 2ஐயும் கோத்து தரையில் வைக்கணும். இப்போ சிரசாசனம்னு சொன்னாலே நிறைய பேர் நம்ம பயப்படுறது என்னென்னா, ஐயோ கழுத்து வலி வந்துடுமோ, கழுத்து வலி இருக்கிறவங்க இதை பண்ணலாமா அப்படின்னா ப்ராப்பர் கைடன்ஸோடு பண்ணலாம். சிரசாசனம் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இப்போ இந்த அர்த்த சிரசாசனமே நம்ம கரெக்டாக பண்ணலை அப்படின்னா சிரசாசனம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ இப்போ தலையை மெதுவாக கீழே வைக்கணும். இந்த கை கீழே வைக்கும் போதே 2 எல்போவும் எக்ஸாக்டாக ஷோல்டர் லெவலுக்கு வச்சிடணும். வச்சுட்டு உங்கள் ப்ரெஷர், பாடியில் இருக்க டோட்டல் ப்ரெஷரையும் எல்போவில் தான் கொடுக்கணும். தலையை மெதுவாக கீழே வச்சிடணும். இப்போ கால் கட்டவரில் மடக்கி வைக்கணும். உள்ளே மடக்குங்க கால் கட்டவரில். சரி, இப்போது உடம்பை முன்னே தள்ளாமல் வெறும் கால் முட்டியை மட்டும் நேராக நிமித்துங்க. ரைட். இப்போ இதில் உங்களோட வெயிட்டு ஃபுல்லாக தலைக்கு தான் வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. வெயிட்டு ஃபுல்லாமே நம்ம கை பகுதிக்கு தான் கொடுக்கணும். ஒரு 10% தான் தலைக்கு வரும், ஏன்னா தலையை கீழே வச்சுருக்கிறதுனால. ஸோ அர்த்த சிரசாசனத்தில் கால் ஃபுல்லாக நம்ம சிரசாசனத்துக்கு தூக்கலை. இப்போ அர்த்த சிரசாசனத்தில் நம்மளோட தலைப்பகுதிக்கு வெயிட்டே நம்ம கொடுக்கறதில்ல. என்னது சார் சொன்னேன், பாதியிலே மறந்துட்டேனே, கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி போடுங்களேன். இப்போ அர்த்த சிரசாசனத்தில் கை பகுதிக்கு தான் நம்ம 80% வெயிட்டை கொடுக்குறோம். தலை பகுதிக்கு ஒரு 20 to 10% தான் வெயிட் வரும். கண்ணை மூடின நிலையில் இருக்கலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் பயம் இருந்ததுன்னா கண்ணை திறந்த நிலையில் அப்படியே உங்கள் ப்ரீதிங் பேட்டர்னை நார்மலாக வச்சுட்டு
அந்த பொசிஷனை நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிளட் ஃப்ளோ வந்து தலைக்கு மெதுவாக வரதை நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஒரு பயத்தோடு பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே இது உங்களுக்கு பிரச்சனை தான் கொடுக்கும். முதல்ல ஒரு 20 எண்ணிக்கை நீங்கள் நிறுத்தலாம். கழுத்து வலி இருக்கிறவங்க இந்த பொசிஷனில் பண்ணலாம். ஆனால் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோடு பண்ணணும். காலை மடக்கி மெதுவாக இறக்கிடுங்க. தலையை கொஞ்சம் நேரம் கீழே வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம மூளைக்கு வந்து ரத்த ஓட்டம் சீரான அளவுக்கு வந்திருக்கு. கொஞ்சம் இனிஷியலாக ஒரு கிடினஸ் மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் தலையை வச்சுட்டு அப்படியே மெதுவாக எழுந்திருக்கணும். எழுந்துருங்க. கை கீழே போடுங்க. இப்போ கழுத்தை மெதுவாக அப் அண்ட் டவுன், லெஃப்ட் அண்ட் ரைட். கழுத்து பகுதியை நீங்கள் உங்களை அறியாமல் ஸ்ட்ரெயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பயிற்சி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே லெஃப்ட் சைட், அப்படியே ரைட் சைட், லெஃப்ட்டு ரைட் சைட். சரி, பத்மாசனம் போட்டு உட்காருங்க. இந்த அர்த்தசரசாசனம் கழுத்து வலி இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். பண்ணக்கூடாதுங்கிறது கிடையாது. கழுத்தில் இருக்கக்கூடிய மசில்ஸையும் இந்த பயிற்சி பண்ணுறதுனால ஸ்ட்ரென்தன் பண்ணோம். கொஞ்சம் கை பகுதியை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் தப்பாக வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கழுத்து வலி வந்து ஜாஸ்தியாக வரும். இந்த ஆசனம் பண்ணி முடித்த உடனே கழுத்து வலி இருந்தது அப்படின்னா கை பொசிஷன் நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒன்ஸ் இந்த பயிற்சி பண்ணி கழுத்து வலி வந்தது அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறம் அந்த பயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் சிரசாசனம் பண்ணவே மாட்டோம். ஒரு ஏஜ் வரைக்கும் தான் நம்மளும் அதை பண்ண முடியும். 80 வயசு வரைக்கும் பண்ணலாம். ஆனால் இப்போ இருக்க காலகட்டங்களில் ரொம்ப ஏர்லியாகவே இந்த பிபி, ப்ரெஷரு, ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே வந்துடுறதுனால ரொம்ப பயப்படுறாங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே பயிற்சிகளை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பயிற்சிகளை கொஞ்சம் எளிமையாக பண்ணலாம். நாளைக்கு வேறொரு பயிற்சியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உடன்பிறப்பே என்ற சொல்லுக்குத்தான் எத்தனை சிறப்பு! உடன்பிறப்பே எழுதி எழுதி குவிக்கிறாயே, நோகாதா உடல், தாங்குகிறதா வயது, கொஞ்சம் ஓய்வெடுத்து கொண்டு எழுதலாமே. இப்படி என்னை சுற்றி குரல்கள். எழுதும் வரையில்தான் வலி தெரிகிறது. எழுதிடப் பேனா எடுத்தவுடன் உடன்பிறப்பே என்று எழுதத் தொடங்கியவுடன் அந்த வலியும் வேதனையும் எங்கே போயிற்றென்றே தெரியவில்லை. 6 பக்கங்கள் 7 பக்கங்கள் எழுதும்போது அசதி வந்து எட்டி பார்க்கும், அலுப்பு வந்து ஆட்டம் போடும். ஆனால் இறுதியாக உடன்பிறப்பே என்று எழுதி முடித்தவுடன் அந்த சொல்லுக்குத்தான் என்ன சிறப்பு, என்ன ஓர் உணர்ச்சி, என்ன அப்படி ஒரு மெய்சிலிர்ப்பு!